Friend, Guru Raya Trading Analysis. First, sorry சொல்லிக்கிறேன், 2 நாளா வீடியோ போட முடியல டியூ டு பர்சனல் ஒர்க்ஸ். இது வந்து 6th அன்னைக்கு மார்க்கெட் எப்படி முடிஞ்சது, 9th அன்னைக்கு ட்ரேட் பண்றதுக்கு மார்க்கெட்ல இதெல்லாம் எப்படி செக்டார்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, எந்த செக்டார்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நிப்டி எடுத்து வச்சிருக்கேன். நிப்டி பாருங்க 1500க்கு மேல இன்னைக்கு Thursday அன்னைக்கு ஒரு நல்ல கேண்டில் வந்தது, புல்லிஷ் கேண்டில் வந்தது. தென் ஃப்ரைடே அன்னைக்கு அது ஒரு சின்ன ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. பட் ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா 25,192 வரைக்கும் மூவாத்துக்கான இப்படி கீழே வந்துட்டு கூட இப்போதைக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது புல்லிஷ் தான் இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் பேங்க் நிப்டி பாருங்க சப்போர்ட் எடுத்திருக்கு ஃப்ரைடே அன்னைக்கு. இது நாளைக்கும் இதுக்கு மேலேயே ட்ரேட் ஆகிற பட்சத்துல உங்களுக்கு மேல போறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. ஸோ பேங்க் நிப்டியும் புல்லிஷ் மோட்ல இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். மிட் கேப் நிப்டி மிட் கேப்பும் பாருங்க சப்போர்ட் எடுத்திருக்கு. ஃப்ரைடேவும் Thursday செல்லிங்ல. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு இந்த சப்போர்ட்ல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு ஸ்மால் கேண்டில் கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இது மண்டே அன்னைக்கும் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கண்டினியூ ஆனாலும் ஸ்லோ ஸ்டடியா மேலதான் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மிட் கேப் நிப்டியும் புல்லிஷ், அதுல இருக்கிற ஸ்டாக்ஸையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸ்மால் கேப் பாருங்க ஆல்ரெடி கீழே டவுன்ல இருக்கு ஒரு 11% கிட்ட ஏறிச்சு. ஒரு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சிட்டு மேல போச்சுன்னா நெக்ஸ்ட் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். மேல இதை உடைக்குமா இல்லை இங்க இருந்து ரிவர்சல் ஆகுமா அப்படிங்கிறத மண்டே பார்க்கணும். மண்டே 50 ஸ்மால் கேப்ல கொஞ்சம் கேர்ஃபுல் ஆயிடுங்க. இதுக்கு மேல மண்டே உடைச்சி ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த லெவலுக்கு மேல தென் நீங்க அதுலயே ஸ்மால் கேப்பை கண்டினியூஸா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பாருங்க மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுத்து கரெக்டா ரெசிஸ்டன்ஸ்ல ஹிட் ஆயிருக்கு. மண்டே அன்னைக்கு இதுக்கு மேல ஓபன் ஆனாலும் 50-day மூவிங் ஆவரேஜ் ஒன்று இருக்கு, அதை கிராஸ் பண்ணணும் அந்த ஆர்டர்ல. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 24,795 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதை நோக்கி போகும். ஸோ ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கு. அப்புறம் ஒரு இங்க இருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ்ல இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதுக்கு மேல இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ நிப்டி ஆட்டோல இருக்கிறது கொஞ்சம் ஸ்லோவா தான் இதா இருக்கும். இருக்கிறதே நாளைக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ நிப்டி ஆட்டோ ஸ்டாக்ஸ் வச்சிருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. டிஐடி ஒரி பண்ண தேவையே இல்லை. பாருங்க ஆல்ரெடி நல்ல புல்லிஷ் இது, அதுக்கான ஒரு சின்ன ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் தான். சப்போர்ட் இங்க எடுத்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு கூட மேல போறதுக்கான சான்ஸ் இருக்கு. நிப்டி ஐடி ஸ்டாக்ஸை நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். மெட்டல் மண்டே அன்னைக்கு ஒரு பாசிட்டிவா மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மூவ் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சு மேல போகுமா அப்படிங்கறது இதுக்கு மேல ஒரு ஓப்பன் க்ளோஸ் வர்ற வரைக்கும் தெரியாது. ஸோ மண்டே ஒரு பாசிபிலிட்டி இருக்குதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிப்டி ஃபார்மா இஸ் அண்டர் ப்ரெஷர். பாருங்க ஆல்ரெடி ஒரு 4 டேஸா பாத்தீங்கன்னா கன்சால்டேஷன் பேஸ் மாதிரி தான் இருக்கு. செல்லிங்லேயே தான் இருக்கு. இதை பாத்தீங்கன்னா இது லாங் டேர்ம் மந்த்லி ட்ரெண்ட். இந்த இடத்துல ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்திருக்காரு, சப்போர்ட் உடைச்சு கீழே வராம இருக்கு. ஸோ இதுக்குள்ளேயே நாளைக்கும் சைட் வேஸா இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். எப்போ இந்த மந்த்லி ட்ரெண்ட் உடைச்சு உள்ள போச்சுன்னா அகைன் புல்லிஷ்க்கு ஃபார்மா செக்டர் திரும்பும். நிப்டி எனர்ஜியும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான், இதுவும் அண்டர் ப்ரெஷர்ல தான் இருக்கு. 20-day மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்குங்கிற ஒரே ஒரு ஆர்டர் தான் தவிர, பட் ஆனால் ரெசிஸ்டன்ஸ்லேயே இங்கே தான் ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கு. ரெசிஸ்டன்ஸ்ல டச் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் உடைச்சி மேல ஓப்பன் க்ளோஸ் வரணும். அப்படியே வந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல ஒரு 50-day மூவிங் ஆவரேஜ்ங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இதையும் உடைக்கணும். அது வரைக்கும் இது புல்லிஷ் திரும்பாது. ஸோ இந்த நிப்டி எனர்ஜி ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. நிப்டி எஃப்எம்சிஜியும் சேம் தான். அந்த 20-day மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி மேல வர முடியும் இருக்கு. இது லாங் டேர்ம் மந்த்லி ட்ரெண்டோட லைன் இது. இதுவும் அண்டர் ப்ரெஷர்ல தான் இருக்கு நிப்டி எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸையும். அதனால நிப்டி எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வச்சிருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. பிஎஸ்யூ பேங்க்ஸ் நிப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ் பாருங்க அருமையா இருக்கு.
உங்களுக்கு ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு டோஜி கேண்டில் வந்திருக்கு இன்டெஃபினட்டா. ஸோ இது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மேலே போகிறதுக்கான சான்ஸ் தான் இருக்கு. அப்படியே இல்லைனாலும் இங்கே வந்துட்டு இது சப்போர்ட் எடுத்துட்டு இங்கே போனாலும் ஸோ பிரச்சனை இல்லை. உடனே இது வந்து இன்னும் இப்போதைக்கு புல்லிஷ்னே எடுத்துக்கலாம். பிரைவேட் பேங்க்ஸ் பாருங்க, ஆல்ரெடி வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்க முடியாம அந்த இடத்துல ஏதாவது 2 நாள் ரிஜெக்ஷன்ஸ் வந்துருக்கு. ஸோ பிரைவேட் பேங்க் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்க, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்க. இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சி ஓயில ஓப்பன் க்ளோஸ் பண்ணி நீங்க வந்ததுன்னா தான் இங்க வந்து புல்லிஷ்க்கு, இல்லைன்னா இங்க வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த சப்போர்ட்டை உடைச்சிடும், இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சிடும்னு நினைக்கிறேன். ரியாலிட்டியும் பாருங்க, ஒரு ரேஞ்ச் கவுண்டடா இந்த ஒரு 2-3 நாளா பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து இதா இருக்கும். பட் இந்த சப்போர்ட்ல இருந்து சப்போர்ட் எடுத்து மேல வந்து புல்லிஷா ஒரு கேண்டில் வந்துருக்குது. ரெட் கேண்டிலா இருந்தாலும் கீழே பாருங்க வீக் எவ்வளவு பெருசு இருக்கு. ஸோ இது நாளைக்கு இது வரைக்கும் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்குமான்னு பார்க்கணும். உடைச்சு மேல ஓப்பன் க்ளோஸ் தான் இந்த செக்டாரும் அடுத்த ஆல் டைம் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நிப்டி மீடியா பாருங்க, இதுவும் ஒரு ரேஞ்ச் பவுண்டடா தான் இருக்கு. இதுவும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மண்டேவும் ட்ரேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. எப்போ வந்து இந்த 22,100ங்கிற ரேஞ்சை உடைக்குது அது வரைக்கும் இது புல்லிஷ் கிடையாது. சைட் வைஸா போறதுக்கு தான் சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஏன் லாஸ்ட் இந்த இப்போ மார்க்கெட் போன வாரம் ஏறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃப்ஐஐஸ் பாத்தீங்கன்னா இந்த மந்த் இப்போ இந்த ஒரு 6 டேஸாவே பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 12,000 crores கிட்ட பாத்தீங்கன்னா பை பண்ணியிருக்காங்க. நம்ம டிஐயும் பாத்தீங்கன்னா 1,800 crores கிட்ட பை பண்ணியிருக்காங்க. 2 பேருமே பையிங்ல இருக்கிறதாலதான் வந்து மார்க்கெட் வந்து மேல மூவ் ஆயிருக்கு, புல்லிஷா மூவ் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து 10 ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து மண்டேவும் தொடருமா அப்படிங்கிறத பார்க்கணும். இது வரைக்கும் எஃப்ஐஐஸ் செல்லிங் இல்லாம பையிங் வந்திருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க, கவனமா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரியான தகவல்களை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராயர் ட்ரேடிங் அனாலிசிஸ். வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் இருக்கு. உங்க மொபைல் நம்பரை கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குரூப்ல நான் வந்து உங்களை ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு ஃப்ரீயா எவ்ரிடே மார்னிங் இன்னைக்கு ட்ரேட் பண்றதுக்கும் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இதா இருக்குங்கிறதுக்கும் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி கன்சிடர் பண்ணலாம்ன்றதையும் உங்களுக்கு மார்னிங் தெரியப்படுத்துவேன். அதே மாதிரி ஜிஆர்டி அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு டெலகிராம் சேனலும் இருக்கு, அதுவும் ஃப்ரீ தான். அதுலயும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அந்த டெலகிராம் சேனல்லையும் இந்த நியூஸஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணுவேன்.